அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. இன்றைய பதிவு தொல் தமிழர் என்ற பகுதியை பார்க்கலாம். நம் நாடு மக்கள் இனத்தின் ஒரு அருங்காட்சிக்கூடம் என்று சொல்லலாம். ஏன்னா இனத்தின் அடிப்படையில், உடல் அமைப்பில், தலைவடிவம், கூந்தல், நிறம், இந்த வகையான அடிப்படை வேறுபாட்டில் பல்வகையான இனத்தினர் நம் நாட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. 4 பேரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிரதர்கள், முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள், திராவிடர், ஆரியர். முதல்ல பார்க்குறது நிரதர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க? கரிய நிறத்தை உடையவர், குட்டையான உடல் அமைப்பு, அகன்ற தலை வடிவம், தட்டையான மூக்கு, சுருட்டை முடி. இவங்களுடைய அமைப்பு தமிழகத்தில் கற்காலம் தொட்டே இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட தொழில் வேட்டையாடுதல். அதன் பிறகு இவர்களை விட வலிமையானவர்கள் வந்ததுனால இவங்க மலைப்பகுதியில் பதுங்கி வாழ்ந்ததாக சான்று சொல்லுது. 2வது முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள். இவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, கருமை நிறம், நீண்ட தலைவடிவம், அகன்ற மூக்கு, சுருளும் முடியினை கொண்டவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நில நடுக்கடல் இனத்தின் உடல் அமைப்பு பண்பாடு 2ஐயும் ஒத்தவர்கள் இவங்க முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள். இந்தியாவிலிருந்து கற்காலத்தில் ஆஸ்திரேலியா வரையும் பரவியவர்கள் தான் இவங்க. இவங்களோட தொழில் உழவு தொழில். நெல், தென்னை, வாழை, கத்தரி இது போன்ற தோட்டப்பயிர்களை பயிரிட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணதுனால தனக்குன்னு ஒரு சிற்றூர் அமைத்து தன்னாட்சியோடு உரிமையோடு வாழ்ந்திருக்காங்க. மாமன் மகளை திருமணம் செய்து வாழ்க்கை முறையை ஆரம்பித்திருக்காங்க. சடங்குகள் மூலமாக மந்திரம் தந்திரங்களை எல்லாம் புகுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் நடுகள் வழிபாடு, இறந்தவர்களை வழிபட்டிருக்காங்க. யானையை முதலில் பழக்கியவர்கள் இந்த முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள் தான் என்ற சான்று இருக்கின்றது. 3வது திராவிடர். இவர்களை நில நடுக்கடல் இனம் என்று சொல்கிறாங்க. இவர்களுடைய உடல் அமைப்பு எப்படின்னா, நீண்டு ஒடுங்கிய உயர்ந்த தலைவடிவம், குறுகியதாகவும் இருக்காது, அகன்றதாகவும் இருக்காது, அது போன்ற ஒரு மூக்கு, மாநிறம். இவர்களுடைய சந்ததியர்கள் தான் திராவிடர் என்பர். இவங்களோட தொழில் வேளாண்மை, ஆடு மாடு மேய்த்தல், நீர்ப்பாசன முறை, அரண்களுக்குள்ள மனைகளை அமைத்தல், மாடி வீடுகள் அமைத்தல், நகரம் அமைத்தல், இதெல்லாம் இவர்களுடைய பயன்பாட்டில் இருந்தது. கேளிக்கைகளை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். பாட்டன் பெயரை பேரனுக்கு வைக்கின்ற பழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான். இவர்களுடைய வழிபாட்டில் சக்தி வழிபாடு இருந்தது, தொழில் வேளாண்மையாக இருந்தது. 4வது ஆரியர். இவர்களுடைய உடல் உயரமான உடல், நீண்ட தலை, ஒடுங்கி நீண்ட மூக்கு, நீல நிற கயல் விழிகள், கவர்ச்சியான பொன்னிறம், கருமை மங்கிய கூந்தல். இவர்களுடைய உடலமைப்பு இதுதான். பிந்திய காலத்தில் தான் குடியேறியிருக்காங்க. ஒரு தலைவனோட கீழே தான் குதிரை, ஆடு மாடு மேய்த்து நாடோடிகளாக இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. தமிழகத்தில் இவர்கள் புகும்பொழுது தங்களை குருமார் நிலைக்கு உயர்த்தி நடந்திருக்காங்க. நிசம முறை வழிபாடும் இந்திரன் மரபினையும் தமிழகத்தில் கொண்டு வந்தவங்க இவங்க தான். இப்போ 4 பேரை நம்ம அந்த இனத்தவர் அடிப்படையில் பார்த்தோம். நிரதர், முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள், திராவிடர், ஆரியர். இவங்க 4 பேர் தான் தொல் தமிழர் என்ற அடிப்படையில் இருக்குது. படிங்க. நன்றி.